கொள்ளாத காவேரி, ப்ளீஸ் காவேரி. காவேரி வந்து ஒரு வழியாக நிவினுமே யமுனாவையும் பார்த்தீங்கன்னா யமுனா வீட்டில் சேர்த்திட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறாங்க, நடந்தது எல்லாமே. விஜய் வந்து நம்மளை ஏமாத்திடுவார், நிவின் கூட சேர்த்து வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக நினச்சிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் விஜய் நம்ம நம்பவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிவின் வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. விஜய் தான் அதுக்கு காரணம். விஜய் யமுனாவுக்கு நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நாம தான் தப்பாக புரிஞ்சுட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு விஜய் வந்தோடனே விஜய்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை, நீங்கள் வந்து சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. ஆனால் கடைசியில் யமுனாவுக்கும் நிவினுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. என்னால் இப்போ கூட இதை நம்பவே முடியல. ஆனால் நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக ஹக் பண்ணிக்கிறாங்க விஜயை. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்காங்க. அது எப்படி ஒன்று விட்டு தர முடியும்? நிவின் வந்து கல்யாணம் பண்ணாமல் தான் கடைசியில் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்குவான்ல, அதுக்கு பதிலாக தான் சேர்த்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்ருக்காங்க.